அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் 27ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக 2025 ஜனவரி 3ஆம் தேதி வரை எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக எண்ணி 3 நாளில் பல நல்ல மாற்றத்திற்கான வாய்ப்புகள் மிகவும் வலுவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உருவாகிறது. இந்த வருடத்தின் இறுதியாக இருக்கக்கூடிய சில தினங்களும் அடுத்த வருடத்தின் துவக்கத்தில் இருக்கக்கூடிய சில தினங்களையும் ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வருடத்தின் இறுதியில் 30ஆம் தேதியன்று அமாவாசை நிகழ்வானது அனுசரிக்கப்படுகிறது. அமாவாசை தினமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு சந்திரன் மிக வலுவாக வளர்பிறை சந்திரனாக மாறப்போகிறார். அதற்கு அடுத்தபடியாக 31ஆம் தேதியிலிருந்தே மிகவும் வலுவாக வித்யாகாரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறாருங்க. 2025ஆம் ஆண்டு துவங்கும் போது மிக வலுவாக வித்யாகாரகரான புதன் பாகியஸ்தானத்திற்கு வருவது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக அமைய போகிறது. எனவேதான் எண்ணி 3 நாளில் இருந்து பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. ஏனென்றால் இதைவிட மிக முக்கியமாக 1ஆம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக சுக்கிரன் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. அடுத்த வருடத்தின் துவக்கத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமான அமைப்பில் வலம் வர போகின்றன. குறிப்பாக சந்திரன் 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். அதே போன்று மிகவும் வலுவாக சனி மற்றும் சுக்கிரனின் இணைவானது நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது. பொதுவாகவே சனி மற்றும் சுக்கிரன் இணையக்கூடிய தருணம் என்பது செல்வ செழிப்பையும் வருமானத்தையும் உறுதியாக பெற்று தருவதற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த 2 கிரக நிலைகளுமே லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் இணைவது மேசராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் அதிரடியான முன்னேற்றமுமான சூழ்நிலை நிறைவாக இந்த வேளையில் கிடைக்க போகிறது. எனவேதான் எண்ணி 3 நாளில் நற்செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகளின் அமைப்பால் இவை நடந்தே தீரும், தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக முழு சுபகிரகமான குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் தனஸ்தானமாகிய குடும்பஸ்தானமாகிய 2இல் நிலை கொண்டிருக்கிறார். லாபஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். விரயத்தில் ராகு வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. மோட்சக்காரகரான கேது யோகஸ்தானமாகிய 6இல் அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். ராசியின் அதிபதியான செவ்வாய் வக்ரமும் நீச்சமும் பெற்று சுகஸ்தானமாகிய 4இல் நிலை கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் பாகியஸ்தானமாகிய 9இல் நிலை கொண்டிருக்கிறாருங்க. ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பது நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு அலைச்சல் சிரமம் இல்லாமல் பல பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். உங்களுக்கு தேவையான பண வரவு இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க குடும்பம் சார்ந்த நிகழ்வுகளை பொறுத்தவரைக்கும் 2025ஆம் ஆண்டு துவங்கக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் இல்லத்தில் வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் உண்டு. பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் எந்தவிதமான தடையும் சிரமமும் இன்றி எளிதில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகிறது. வீண் பலிகளை அடுக்கடுக்காக சந்தித்து வந்த சூழ்நிலையில் நிச்சயமாக மிக பெரிய அளவில் மாற்றம் உண்டுங்க. மனநிறைவும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில்
குடும்பம் சார்ந்த பணிகள் திருப்திகரமாக அமைய போகிறது. அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக இந்த வேளையில் முழுமையாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் வலுப்படுத்துகின்றன. எனவே உத்தியோக ரீதியாக ஜீவனஸ்தானம் பலமுள்ளதாக மாறுகிறதுங்க. எனவே லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்கள் உங்களை தேடி வருங்க. உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகள், நிர்வாகத்தினர் என அனைவருடைய ஆதரவும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் விரும்பிய வெளிநாட்டு வேலை, பல்வேறு வகையான இடமாறுதல் உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய அதிரடியான முடிவுகள் உங்களுடைய வளர்ச்சிக்கு பக்க உறுதுணையாக அமைய போகிறது. உற்பத்தி சார்ந்த விஷயங்களில் திட்டமிடுதலை காட்டிலும் நுணுக்கமாக செயல்படுவதற்கான நிறைவான ஆற்றல் கிடைக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்த்தபடி உற்பத்தி சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமையும். புதிய ஆர்டர்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக உங்களுக்கு கையெழுத்தாக கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய மத்திய மாநில அரசின் சலுகைகள் தடையில்லாமல் வந்து சேரும். கலைத்துறையின் நாயகன் லாபத்தில் அமர்வதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புகழின் உச்சத்தை அடையக்கூடிய அளவிற்கு கலைத்துறையில் நல்ல வரவேற்பும் பெயர் புகழ் அதிகரிப்பதற்கான யோகமும் உண்டு. லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய தயாரிப்புகள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தங்களுக்கு நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. இதுவரை முடங்கி கடந்த திரைத்துறை சார்ந்த பணிகளில் புத்துயிர் பெறக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சில வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் இந்த வேளையில் மிகவும் சாதகமாக வலம் வரக்கூடிய தருணம் என்பது மிக பெரிய அளவில் தடை தாமதங்களை முற்றிலுமாக விலக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறது. உங்கள் மீது ஏற்பட்ட அதிருப்தியான நிலை மாறும். முன்னேற்றத்திற்கான பல வழிகள் உங்களுடைய வாழ்வில் எளிதாக வந்து சேர்வதற்கான யோகம் உண்டு. மாணவர்களின் கல்வியில் மனநலமும் உடல் நலமும் திருப்திகரமாக அமையும். உற்சாகத்துடன் கல்வியில் கவனம் செலுத்துவதற்கான யோகம் உண்டு. விடுமுறை தினங்களை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் விளையாட்டு மற்றும் பல்வேறு வகையான புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் புதிய திட்டங்களை கற்றுக்கொள்வதற்கான யோகமும் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல்தான் உள்ளது என்பதை ராசியின் அதிபதியான செவ்வாய் நீச்சமும் வக்ரமும் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறார். எனவே சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. பொதுவாகவே இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முற்றிலுமாக நீங்கும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சுப நிகழ்வுகளுக்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாகவும் அமைய போகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் முற்றிலும் விலகி நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் மாறுதலும் சனி மற்றும் சுக்கிரனின் இணைவும் மிக சிறப்பான நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கின்றன. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான நல்ல செய்தியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு.